நிஜம்தான். லட்சுமி லட்சுமி அம்மா மகேஷ் என்னாச்சு? லட்சுமி சொல்லுங்க லட்சுமி நீங்க நல்லா ஆயிட்டீங்க. மகேஷ் மகேஷ் தான் நம்ம மாப்பிள்ளை. ஐயோ ஐயோ என்ன என்னத்த? லட்சுமி லட்சுமி மகேஷ் 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 என்னத்த சொல்லுங்க சொல்லுங்க அத்த. சொல்லுங்க மகேஷ். ஆமா நம்ம மாப்பிள்ளை தான். அஞ்சலி சொல்லுங்க அத்த. அத்த பாட்டி அத்த என்னாச்சு? பாட்டி பாட்டி பாட்டிக்கு என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ ரேவதி சீக்கிரம் போய் தண்ணி எடுத்து சரிங்க அத்த. அத்த அத்த மாப்பிள்ளை என்னாச்சு அத்தைக்கு? தெரியல அத்தை. திடீர்னு சுயநினைவு வந்துச்சு. ஏதோ பேசணும்னு தான் வந்தாங்க. அப்புறம் உங்களை பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டாங்க. டாக்டர் இந்த மாதிரி எல்லாம் கான்சியஸ் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடக்குது. பயப்படாதீங்க. அவங்களுக்கு ஒண்ணு இல்ல. அவங்க உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இருக்காது. இருக்காது. சீக்கிரமா நார்மலா அத்தை அத்தை இங்க பாருங்க அத்தை. ரேவதி கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க அத்தை. கண்ணை தரங்க. அத்தை பாட்டி 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 கண்ணை திறந்து பாருங்க. போன் பண்றேன். பாட்டி 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 முருகா பாட்டியை தூக்கி ரூம் கழிச்சுட்டு போயிடலாம். இத புடி. பாத்து பாத்து மெது பாத்து. பாட்டி சரிங்க டாக்டர். மாப்பிள்ள டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்ச நாள் அத்தை கிட்ட இருந்து விலகி இருங்க. நான் போய் என்ன? இல்ல அவங்களுக்கு எங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா பாட்டிய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நோ 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 நோ. இவங்களுக்கு இந்த வீட்ல தான் கான்ஷியஸ் திரும்ப திரும்ப வருது. இந்த வீட்ல தான் ரெக்கவர் ஆகிட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க இங்கே இருக்கட்டும். என்னோட நர்ஸ வந்து கண்டினியூவா பாத்துக்க சொல்றேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? கண்டிப்பா டாக்டர். சரிங்க. ஆல் தி பெஸ்ட் மகேஷ். இந்த காலத்துல பெத்த அம்மா அப்பாவையே யாரும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க ஒய்ஃபோட பாட்டி அவங்கள இவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்கிறீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்கள மாதிரி மனுஷங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. தேங்க் யூ டாக்டர். ஓகே நான் போயிட்டு வரேன். டாக்டர் ஒரு நிமிஷம். என்னத்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க? ஆமாமா இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அஞ்சலி கிட்ட கேட்கலாமா? அஞ்சலி 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 இங்க வா. வாமா. என்னம்மா? அது வந்து அஞ்சலி நாங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். டாக்டர் வேற இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அதான் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு என்னம்மா, இங்கே இருக்க வேண்டியதானே?
அதுக்கு இல்ல அஞ்சலி, நாங்க இத்தனை பேர் இந்த வீட்லயே இருந்தோம்னா மாப்பிள்ளைக்கு அது கஷ்டம் தானே. அம்மா, நாங்களே ஒத்தையில இருக்கோம். நீங்களா என் கூட இருந்தா அது எங்களுக்கு சப்போர்ட் தானேம்மா. அவரு இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாரு. நானே உங்களை இங்க இருக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அந்த கடவுளா பார்த்து இப்படி ஒரு வழி பண்ணிருக்காருமா. ஆனா மகேஷ் அண்ணன் நாங்க இங்க இருக்கிறதுல சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியலையே அஞ்சலி. ச்சே, அவருக்கு ஒரே ஆபீஸ் டென்ஷன் தான். அதனாலதான் அப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிருப்பாரு. இப்ப கூட என்கிட்ட உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நீங்க இங்க இருக்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாட்டி இந்த வீட்டை விட்டு போகும்போது கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி தான் போகணும்னு யோசிக்கிறாரு. அம்மா, என்னம்மா உனக்கு இன்னும் சந்தேகம் தீரலையா? வேணும்னா அவர் வாயாலே இத சொல்ல வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சச்சே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப இவ எதுக்கு வாண்டடா போய் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஷோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டானா அவ்வளவுதான். இந்த பாட்டிய வர கொலை பண்ணணும். இவங்க மொத்த பேரும் இருக்கும்போது பண்ண முடியாத, என்ன பண்றது?